ஸோ இந்த படம் மட்டும் அப்படி அமையலைன்னா மேபி நான் இப்போவும் கேரளால ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு எவ்ரி டைம் நியூ கமர் கம்ஸ் எனக்கு ஒரு புது எனர்ஜி இருக்கும். லைக் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா யூத் வந்து கென் ஒரு நியூ கமர் அவர் டைரக்ட் பண்ணிருந்தாரு, பெரிய ஹிட் ஆச்சு. அண்ட் என்ன மாதிரி ஒரு எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத வர ஒரு பையனுக்கு வந்து என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு கிடைக்கிறதுலாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் நினைக்கிறேன். பிளஸிங் இது. அது என்ன மாதிரி பசங்களுக்கு வந்து அது 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 வார்த்தையில எல்லாம் சொல்ல தெரியாது. ஒரு பெரிய தேங்க்ஸ் சார், ஜிவி சார். வெயில்னு ஒரு ஒரு மைல் ஸ்டோனான ஒரு ஃபிலிம் என்னோட ஃபிலிமோகிராஃபியில கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இது ஒரு மேலே ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்க ஒரு சாங் பிளே பண்ணல, இந்த இதயம் துடிக்கிறது நூலிடையல்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லைன், அந்த லிரிக் மாதிரி தான் நான் இப்போ இருக்கு. என்னோட இதயம் அப்படி துடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல. இவ்வளோ நேரம் பிளான் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டே இருந்தேன். ஆனா என்ன சொல்றதுன்னு உண்மையாவே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆல்சோ என்னோட தமிழ் கொஞ்சம் எனக்கு அவ்வளோ பேச தெரியாது. பட் நான் தமிழ்ல தான் பேசணும்னு நினைக்கிறேன். அதனால தமிழ்லேயே ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காந்தி கிருஷ்ணா சார் என் மேல இவ்வளவு ஒரு பெரிய நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்க இல்லைன்னா என்னால இந்த ஜான்வி கேரக்டர் பண்ணியிருக்க முடியாது. அந்த ஜான்வி கேரக்டர் என் லைஃப்ல நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ பர்சன், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் என்ன ரொம்ப இவால்வ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் மட்டும் அப்படி அமையலைன்னா மேபி நான் இப்போவும் கேரளால ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு லைஃபை ரொம்ப சிம்பிளா பார்த்துக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனா இந்த படம் எனக்கு நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்கு. சின்ன வயசுல நிறைய சாங்ஸ் கேட்பேன், தமிழ் சாங்ஸ் கேட்பேன். ஆனா மியூசிக் டைரக்டர்னு சொன்ன அவங்களோட வேலை என்னது அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரிஞ்சது இல்லை. இங்க வந்து நம்ம படத்துக்கு ஜிவி பிரகாஷ் சார் தான் மியூசிக் பண்ண போறேன்னு சொல்ற டைம்ல நான் அவங்களோட ஃபுல் ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச எல்லா சாங்ஸுமே அவங்களோடதுதான். ஸோ அது எனக்கு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரிவிலேஜா இருந்துச்சு. அத்தனை நாள் நம்ம தெரியாமல், அவங்க மூஞ்சி தெரியாமலே நான் அவங்களோட ஒர்க், அவங்களோட டேலண்ட் ரொம்ப அட்மையர் பண்ணிருக்கு. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது ரொம்ப பெரிய பெரிய பிளஸ் மூமெண்டா பாக்குறேன். என்ன சொல்றதுன்னு தெரியலன்னு ஸோ ஹாப்பி, ஓவர்வெல்ம்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா வந்து படம் பார்க்கணும். உங்க லைஃப்ல மேபி அந்த 2 hours நீங்க ஸ்பெண்ட் பண்றது ஏதோ ஒரு இடத்துல நம்மளும் நம்ம லைஃப்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க கூடாதோ, இல்லைன்னா இதுக்கப்புறம் அந்த கரெக்ட் பண்ணணும் அந்த ஒரு நினைப்பு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எல்லாரும் கண்டிப்பா வந்து 24th படம் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். வசந்தவன் சார் எனக்கு ஃபர்ஸ்ட் படம் சார் தான் கொடுத்தாங்க எனக்கு. அந்த மீட்டிங் எனக்கும் இன்னும் மைண்ட்லேருந்து போகல சார். ஆக்சுவலி ஒரு ஷர்ட்டு ஜீன் அதெல்லாம் போட்டிருந்தேன். என்னப்பா நீ நடிக்க ஏதாவது ட்ரை பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொன்னார். இல்லை சார் நார்மலாக தான் வந்திருக்கேன், இப்படிதான் நார்மலாக ட்ரெஸ் பண்ணுவேன், நீ நடிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்தாரு சார். நான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கும் கொடுக்குறதுன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தபோது நீங்கள் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தீங்க. நீங்கள் அப்படி யோசிக்கல, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வரணும் நீங்கள் என்ன யோசிக்கல. அதனால அந்த மாதிரி நானும் எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் பயங்கரமாக இருக்கு சார். ஸோ நீங்கள் எனக்கு கொடுத்தது, சங்கர் சார் எனக்கு கொடுத்தது தான் நான் திருப்பி சினிமாவுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் அன்னைக்கு நீங்கள் செலக்ட் பண்ணது. நீங்கள் ஆல்மோஸ்ட் 20 வருஷம் ஆயிடுச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இன்னும் ரிலவெண்ட்டாக ஓடிட்டு இருக்கேன்றது சந்தோஷமா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அந்த படத்தில் பரத் சார் தான் வந்து ஹீரோவாக நடிச்சிருந்தாரு. ஸோ பரத் எங்கே இருக்காரு. ஸோ என்னுடைய முக்கியமான ஆல்பம் வெயில். ஸோ அதில் காதல் நெருப்பி நடனம் அவருக்கு தான் பண்ணியிருந்தேன் அந்த சாங்கை. ஸோ தேங்க்யூ. அந்த டைமில் இன்னும் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் காந்தி சார் வந்து எனக்கு ஐம் வெரி கிரேட்ஃபுல். எனக்கு எப்பவுமே என்னன்னா, எனக்கு அந்த இனிஷியல் ஃபேஸஸ்ல எனக்கு யார் யாரெல்லாம் படம் கொடுத்தாங்களோ அவங்க கூட நான் என்னைக்குமே ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ ஒரு 3வது 4வது படம் நான் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த டைம்ல ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சார் தான் பிக்கெஸ்ட் பேனர். அப்போ அவர் ஃபுல்லா கமல் சார், தசாவதாரம், அந்த படம் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அந்த டைம்ல எனக்கு ஒரு பெரிய பேனர்ல காந்தி கிருஷ்ணா சார் எனக்கு அந்த படம் கொடுத்தாரு, மியூசிக் பண்ண அந்த சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ அந்த அந்த நன்றி உணர்ச்சி எனக்கு எப்பவுமே இருக்கு. ஸோ ஐ அகெயின் வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் காந்தி சார்ஸ் ஃபிலிம் அண்ட் ஐ வாண்டட் டு ரிட்டர்ன் தி ஃபேவர் வாட் ஹி டிட் டு மீ. ஸோ ஐ வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம். ஏன்னா அந்த ஆல்பம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அந்த பாட்டு, அப்புறம் வைரமுத்து சாரோட லிரிக்ஸ், பூவினை திறந்து கொண்டு கோயில் இந்த வாசனை, அந்த சாங்கோட லிரிக்ஸா இருக்கட்டும், கனா காண்கிறேன் சாங்கா இருக்கட்டும். ஸோ அவ்வளோ அழகாக எனக்கு விஷுவல் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ திருப்பி அவரோட வந்து இந்த படம் வைரமுத்து சார் லிரிக்ஸ்ல இந்த படம் பண்றது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ தேங்க்யூ காந்தி கிருஷ்ணா சார். ஸோ அகெயின் பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸோட ஒரு படம். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டு ஆல் த நியூ கமர்ஸ் இன் திஸ் ஃபிலிம்.
கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஹிட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்ரி டைம் நியூ கமர் கம்ஸ் எனக்கு ஒரு புது எனர்ஜி இருக்கும். லைக் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா யூத் வந்து கென் ஒரு நியூ கமர் அவர் டைரக்ட் பண்ணியிருந்தாரு, பெரிய ஹிட் ஆச்சு. ஹாப்பிராஜ் டைரக்டர் ஒரு நியூ கமர், அதுவும் நல்லா போச்சு. ஸோ நியூ கமர்ஸோட ஒர்க் பண்ணும்போது ஒரு தனி எனர்ஜி இருக்கும், ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி இதுலையும் கண்டினியூ ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டு த ஹோல் டீம். அதுக்கு டிஓபி இதோடைய எவ்ரிஒன் ஹூஸ் பீன் பார்ட் ஆஃப் திஸ், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர், எல்லாருக்குமே ப்ரொடியூசர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ், ஸோ பெஸ்ட் விஷஸ் டு தெம். நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ், நல்ல ப்ரொடியூசர்ஸ், ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இந்த ஃபிலிமில். ஸோ இது வந்து பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் தேங்க்ஸ் டு ரியோ, பரத் அண்ட் whoever have come here and graced the show, and all the best to all the heroines and all the technicians, sir. Thank you Vairamuthu sir. And இன்னைக்கு என்ன ஒரு லிரிக் ரைட்டர் என் கூட ஒர்க் பண்ணாலுமே நான் லவ் சாங்கோ இல்லை எது வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக முதல் மரியாதையுடைய ரெஃபரன்ஸ் தான் போய் கொடுப்பேன். நான் லிரிக்ஸ் ரெஃபரன்ஸ் இல்லைன்னா திருடால ராசாத்தி சாங்கை ரெஃபரன்ஸாக கொடுப்பேன். அந்த ஒரு லைனை எடுத்து சொல்லுவேன், இந்த லைன் தான் ரெஃபரன்ஸு, இப்படி இந்த மாதிரி எழுதுங்க, இந்த மாதிரி இல்லை மே மாதம்ல மின்னலை நீ வந்தது என்னடி அந்த சாங்கை கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அவர். ஸோ தேங்க்ஸ் Vairamuthu sir for being a part of this film again, and I hope this film does really well. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். வரும்போது ரோட்ல வரும்போது நிறைய இந்த பூசணிக்கெல்லாம் உடைச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு, ஏன்னா அமாவாசை நல்ல. ஸோ ஆனால் நான் என்ன நினைச்சேன்னா, இந்த பூசணிக்கெல்லாம் எனக்கு தான் உடைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படம், இந்த மாதிரி ஒரு லெஜண்ட் டைரக்டர் காந்தி கிருஷ்ணன் சார் அண்ட் ஜிவி பிரகாஷ் மியூசிக் அண்ட் ட்ரீம் வாய்ஸ் ருவன் சார் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாரு அண்ட் வைரமுத் சார், இவங்க முன்னாடிலாம் வந்து யார் கிடைக்கும்னு தெரியல. ஐ எம் சோ பிளஸ்ட் டு பி இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ்ல நான் வந்து ஒரு ஹீரோவா இப்படி லான்ச் ஆகிறதுக்கு. அண்ட் என்ன மாதிரி எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத வர ஒரு பையனுக்கு வந்து என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு கிடைக்கிறதுலாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் நினைக்கிறேன். நாங்களாம் வந்து இந்த மாதிரி ஒரு பசங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன். அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படிலாம் எனக்கு தெரியல. நான் வந்து தமிழ் சினிமா மக்கள் அவங்களை நம்பி நான் வந்திருக்கேன் நான். ஸோ அவங்க பார்த்துப்பாங்க, கண்டிப்பா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து காந்தி சார் வந்து என்ன பயங்கரமா நம்பி எனக்கு கொடுத்துருக்காரு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். என்னோட லைஃப் டைம்ல ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் சார். அண்ட் ஜிவி சாரோட மியூசிக் எக்ஸ்ட்ரானரியா வந்திருக்குது, ஒரு 3 சாங்ஸ். அண்ட் காந்தி சார் வந்து எனக்கு வந்து ஒரு ஹோல்சம் பேக்கேஜா எனக்கு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது இந்த படத்துல வந்து இன்ட்ரோ பண்ணும் போதே வந்து ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, காமெடி வேணுமா காமெடி இருக்கு, எமோஷன் வேணுமா எமோஷனல் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு ஹோல்சம் பேக்கேஜா எனக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் அங்க உட்காந்துட்டு இருக்கும் போது வந்து இன்னொன்று படப்படப்படலாம் இருக்குது. பேசும்போதே பரத் சார் அப்புறம் வசந்தபாலன் சார் அவங்க நடுவில் உட்காந்துட்டு இருந்தானுங்க. இவங்கெல்லாம் வந்து நம்ம திரையில வந்து பயங்கரமா நான் ரசிச்சு பார்த்துருக்கேன் நான். அவங்க பக்கத்துல இப்படி சேர் போட்டு இப்படி உட்காரும் போது வேற மாதிரி ஒரு மூமெண்ட் எனக்கு. ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியா இருக்கேன் நான். அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவா இருக்கனால வந்து நிறைய வேர்ட்ஸ் வராம அப்படியே நான் ஸ்டாப் பண்ணுது. அண்ட் ப்ரெஸ் பீப்புள் தேங்க்யூ ஸோ மச். ஒரு மாதிரி பயங்கரமா போய் சேர்த்துட்டு இருக்கீங்க நீங்க. இந்த படத்தையும் சரி இந்த சாங்ஸும் சரி நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எழுதிட்டு இருக்கீங்க நீங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. அண்ட் சார் என்ன பண்றது இல்லை சார். ரியோண்ணா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னது தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சார். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து வணக்கம். ஸோ வந்த எல்லாருக்குமே நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் திரைப்படத்தை வந்து வழக்கமா எல்லாரும் சொல்றதுதான், ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை தொடர்ந்து பண்றீங்க, இல்லைன்னா நான்லாம் இங்க நின்றுக்க முடியாது. ஸோ அதை எனக்கு பண்றதுக்கு நன்றி, இந்த படத்துக்கு பண்ண போறதுக்கும் நன்றி. அந்த பிரேக்ஃபாஸ்ட் திரைப்பட குழுவினருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ ஸ்பெஷல் விஷஸ் ஃபார் ராணுவ
வாழ்த்துக்கள் ராணவ். ஸோ இன்னொரு ஹீரோ தமிழ் இண்டஸ்ட்ரியில. ஸோ நிறைய நல்ல கதைகள் கேட்டு நிறைய நல்ல நல்ல படம் பண்ணணும், நிறைய நல்ல நல்ல டீம் கூட. ஸோ ஐ மீன் பேக் ஸ்கிரீன்ல நிறைய தடவை நேர்ல மீட் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்றதுதான், புதுசா ஒன்றும் சொல்ல போறது இல்ல. பொறுமையா ஒரு அவசரமும் இல்ல, எங்கேயுமே சினிமா எங்கேயும் ஓட போறது இல்ல, சினிமாக்குள்ளாரதான் நம்ம ஓட போறோம். அதனால பொறுமையா கதை கேட்டு நல்ல நல்ல டீமோட இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்கள் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் யூ தி பெஸ்ட். பிகாஸ் எனக்கு பர்சனலா ராணுவ தெரியும். சினிமால எல்லாருக்குமே இருக்கும்ல ஒரு பெரிய கனவு இருக்கும், அந்த கனவுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற ரூட்டே நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் நம்ம பாக்குறது எல்லாமே சக்சஸ் ஆனவங்களதான் முன்னாடி பாத்துட்டு இருப்போம். எல்லா சக்சஸ்க்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட ரூட் இருக்கும். ஸோ நமக்கு என்ன ரூட் அப்படின்றது நமக்கு தெரியாது, அதை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு தேடல் இருக்கும். ஸோ அதுக்குள்ளாரதான் நிறைய வலி பெயின் எல்லாம் இருக்கும். ஸோ இப்ப அந்த ஃபேஸ்ல ராணுவ இருக்கா. இந்த வலியையும் இந்த பெயினையும், மீன் நல்ல கதையை தேடணும், நல்ல படம் பண்ணணும் அப்படின்ற அந்த பெயின் இருக்குல்ல, அதை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணு. இந்த ஜிம்முக்கு போனா வலிக்கிற என்ஜாய் பண்ணா சூப்பரா உடம்பு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் சினிமால கிடைக்கிற வலி எல்லாத்தையுமே நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னா சினிமா திருப்பி தர சுகம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால தேடி கண்டுபிடிச்சு நல்ல நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் யூ தி பெஸ்ட். அண்ட் இந்த பிரேக்ஃபாஸ்ட் டீமுக்கு என்னோட விஷஸ். ஜிவி சாருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். பிகாஸ் புதுசா படம் பண்ற எல்லாருக்குமே அந்த படத்துக்கு ஏதாவது அடையாளம் தேவைப்படும். ஜிவி சார் மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து புதுசா வர்ற எல்லாருக்குமே வந்து ஐ மீன் புதுசு பழசு அப்படின்னு பார்க்கலாம், படம் என்ன கதை என்ன அப்படின்னு கேட்டு பண்ற அந்த 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 மனசுக்கு ஜிவி சாருக்கு வந்து தேங்க்ஸ். இப்ப ஆக்சுவலா கிளம்பிட்டாரு, உட்காந்து இருக்கும்போது என்ன சொன்னாரு, செம்மையா ஒரு கதை கேட்டேன், இந்த படத்துக்கு வந்து நான் மியூசிக் பார்த்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க என்ன அப்படின்னாரு. அது ஒரு பெரிய பிளஸிங். அது என்ன மாதிரி பசங்களுக்கு வந்து அது அது வார்த்தையில எல்லாம் சொல்ல தெரியாது. ஒரு பெரிய தேங்க்ஸ் சார் ஜிவி சார். பிகாஸ் நிறைய தடவை எனக்கு தோணிருக்கு ஜிவி சார் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரையும் நான் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணதே இல்லை, அதுக்கு வேற எந்த காரணமும் இல்லை, என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ற பயம் தான். அவரோட சம்பளத்தை கொடுத்து அவரை என்னால அஃபோர்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற தயக்கம் தான் வந்து அவர்கிட்ட அப்ரோச் பண்ணாம நான் இருந்தது. பட் அதை வந்து அந்த ஒரு செகண்ட்ல உடச்சு விட்டு போயிட்டாரு அந்த மனுஷன். ஸோ ஜிவி சாருக்கு இந்த நேரத்துல தேங்க்ஸ். ஸோ இதை கண்டினியூவா அவர் பண்ணிட்டு இருக்காரு, இதுக்கப்புறமேட்டு பண்ணுவாரு ஜிவி சார். ஸோ அதுக்கு வந்து என்னோட நன்றி. அண்ட் காந்தி கிருஷ்ணா சார். ஸோ செல்லமே படம் அண்ட் ஆனந்த தாண்டவம் இதெல்லாம் வந்து ஃபேவரட் மூவிஸ், ஐ மீன் எனி டைம் வாட்சபிள் மூவில இருக்கும் அதெல்லாம். ஸோ இப்போ ஒரு புது ஹீரோ கூட படம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் மொத்த க்ரூவுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். விஷ் யூ தி பெஸ்ட். அண்ட் ஒன்ஸ் அகைன் April 24th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதான் பிரதர் சொன்ன மாதிரி ஓட்டு போட்டுட்டு நேராக போய் டிக்கெட் போட்டிருக்கேன், படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அழகான ஒரு ஈவினிங். என்னன்னா பேசினவங்கலாம் கொஞ்சம் இருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா அவங்கள வச்சு பேசிக்கலாம். பட் ஜிவியும் வைரமுத்து சாரும் கிளம்பிட்டாங்க. மேடையில் இருக்கிற ஒரு 2 டைரக்டர்ஸ் வந்துட்டு என்னோட கெரியருக்கு, என்னோட பிலிமோகிராஃபிக்கு ரொம்ப முக்கியமான டைரக்டர்ஸ். ஒன்று வசந்தபாலன் சார். வெயில்னு ஒரு ஒரு மைல் ஸ்டோனான ஒரு ஃபிலிம் என்னோட பிலிமோகிராஃபியில கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த ஒரு மேடை நான் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி என்னோட கெரியரோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பாய்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு எனக்கு படம் எதுவும் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லாத சமயத்துல மலையாளத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சரி, நம்ம சினிமா பத்தி ஒண்ணுமே தெரியாது, சங்கர் சார் மூலமா ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேடை நம்மளுக்கு அமைஞ்சது, ஒரு படம் அமைஞ்சது. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோங்கிறது தெரியாத சமயத்துல தான் வந்து மலையாளத்துல போய் ஒரு படம் பண்ணேன். அந்த டைம்ல தான் வந்துட்டு எனக்கு திருப்பியும் தமிழ் சினிமால காந்தி கிருஷ்ணா சார் கூப்பிட்டு இப்படி ஒரு படம் பண்றேன்டா அப்படின்னாரு. எனக்கு அந்த டைம்ல ஒரு படம் பண்ணணும், எந்த படம் ஏது படம்லாம் தாண்டி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்ல தான் நான் வந்தேன். உள்ள வந்தோடனே கதைலாம் சொல்லல சார், என்கிட்ட ஒரே விஷயம் தான் சொன்னாரு, படத்துல நீ ஹீரோலாம் கிடையாது, பட் செல்லமேவே நீ தான் அப்படின்னாரு. அது அந்த டைம்ல எனக்கு மெச்சூரிட்டி இல்லை, ரொம்ப சின்ன பையன் நான் அந்த டைம்ல. 2003 நினைக்கிறேன் சார், 2003 23 வருஷம் ஆயிடுச்சு. சார் படத்துல நான் கன்ஃபார்மா நடிக்கிறேன்ல, அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அங்கேருந்து எங்களோட பயணம் ஆரம்பிச்சது. ஸோ செல்லமே எதுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, என்னோட கெரியருக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் பிலிமோகிராஃபில ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஐ திங்க் செல்லமே தான். எனக்கு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுத்துச்சு அந்த படம். அப்கோர்ஸ் அவர் விஷாலுக்கு அது ஃபர்ஸ்ட் படம் அது. ஸோ அந்த படத்தை ஃபுட்டேஜை பார்த்துதான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு காதல் படத்துல, ஏன்னா இவங்க எல்லாம் சங்கர் சாரோட அசோசியேட்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், பாலாஜி சக்திவேல் சார், காந்தி கிருஷ்ணா சார், அதுக்கப்புறம் வசந்தபாலன் சார், எல்லாருமே சங்கர் சாரோட ஃபேமிலில இருந்து வந்தவங்க. ஸோ அதுல இருந்து பார்த்து வந்ததுதான் காதல். ஸோ எதுக்கு சொல்ல வந்தோம்னா எல்லாமே வந்துட்டு சங்கர் சார்
சார்ந்த மக்களோட சேர்ந்து நடந்தது போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன் காந்தி கிருஷ்ணா சாரை நான் பார்த்த வரைக்கும் இஸ் வெரி சாஃப்ட் ஹார்ட்டட். ஒரு விஷயத்த கன்வே பண்றது ரொம்ப சாஃப்டா, ரொம்ப ரிலாக்ஸா. இப்ப எப்படி இருக்காரு எனக்கு தெரியல செட்ல, அது டீம் கேட்டாலும் தெரியும். பட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல இருந்து இப்ப வரைக்குமே நான் எங்கிட்ட பேசும்போது ரொம்ப பயங்கர ஹியூமிலிட்டியோட, ரொம்ப சாஃப்டா, எல்லாரையும் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அமேசிங்கான ஒரு மனிதர். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் ராணவ், நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு இதோட ஒரு மிகப்பெரிய லான்ச் இருக்காது டெஃபினட்டா. ஏன்னா ஒரு நல்ல டைரக்டர் கையிலேருந்து நீங்க உங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அண்ட் விஷிங் த டீம் ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிபடி, ஆக்டர்ஸ் அண்ட் அதர் ஹீரோ எல்லாருக்குமே. அண்ட் ப்ரொடியூசர் வைரமுத்து சார் சொன்ன மாதிரி சினிமாவில் ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கண்டுபிடிச்சு அதை ஒரு படமா ஆக்கி அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி வெளியில வந்து அந்த படத்தை ஓரளவுக்கு நல்ல படம்னு சொல்றதுக்குள்ள ஒரு ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க அது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கதையை நம்பி அந்த கதையில இருக்கிற மற்ற எல்லா அம்சங்களையும் நம்பி வந்துட்டு இந்த படத்தை வந்து தமிழ் சினிமாவில் ப்ரொடியூஸ் பண்ண வந்திருக்கீங்க சார். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் என்டேவர் அஸ் வெல். அண்ட் ரொம்ப சந்தோஷம். February 24th ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் போங்க, தயவு செஞ்சு தியேட்டர்ல போய் படம் பாருங்க. இந்த மாதிரி யங் டேலண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்கரேஜ் பண்ணணும். அண்ட் விஷிங் த டீம் வெரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். தாமரத்துக்கு மன்னிக்கணும் முதல்ல. அந்த ஷூட் டைம் லேட் ஆகணும், அங்கிருந்து வரதுக்கு டைம் ஆயிடுதுங்க. பெரிய மன்னிப்புங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள், பெரிய மதிப்புக்குரிய வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. ராணவ் வந்து எனக்கு தம்பி, அவரோட உடன் பிறவா சகோதரன். தம்பி நான் கிளாஸ்ல தான் பார்த்துருக்கேன். 6 அடி 2 அங்குலம் அப்படி உயர்த்தா பார்த்துருக்குள்ள. அவன் எப்போதும் விளையாட்டு கடை வைப்பான். எது பேசுவான் விளையாட தான் பேசுவான். அப்படியானா சீரியஸா எடுத்துக்க மாட்டாது. சொன்னாலும் சீரியஸா பேச, நான் சீரியஸா பேசுவேன், அவன் சீரியஸா எடுத்துக்க மாட்டாது. நீ கொஞ்சமா சீரியஸா இருறா அப்படின்னு வச்சுக்கேன். அது சரி, படிக்கலாம் அந்த ஒரு பண்ணிக்கலாம் சொல்றான்ல, அவனுக்கு நிறைய ஓடிட்டே இருக்கும். இந்த மூளை சூப்பரா வேலை பார்த்துட்டே இருக்கும். அவன் வாழ்க்கையை தேடுறதுக்கு அவன் நிறைய உழைச்சிட்டே இருக்கான் பிள்ளை. இந்த பிள்ளை அவனுக்கான ஒரு இடம் கண்டிப்பா கிடைக்கும், அது மாட்டுக்கருத்து கிடையாது. அது எதுல கிடைக்கும் அப்படின்னா, நீங்க தட்டுற கைத்தா, அதுதான் அவன் பாராட்டு தம்பிக்கு. எப்போ சொல்லுவேன், பாராட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவே இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போதும் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ண கூட சொல்லுவாங்க. அதுவே இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, பாருங்க கண்டிப்பா. காலை உணவு எப்படி நம்ம உதவுதோ அதே மாதிரி காலை உணவு எப்போது நமக்கு தேவைப்படுதோ அதே மாதிரிதான் இது ஒரு ஊட்டச்சத்து, ரொம்ப அழகான ஊட்டச்சத்து. சினிமா என்பது அப்படிதான் எங்களுக்கு எல்லாமே. இது ஊட்டச்சத்து. மேல அந்த ஐயா வந்து பார்க்கும்போது அவ்வளவு 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 உண்மையா இருக்கு, எளிமையா இருக்காரு. அவர் எழுந்து போன விதமே அப்படிதான் இருக்கு. எனக்கு ஏன் முக்கியம் கொடுக்கணும் அப்படின்னா, இல்ல ஒரு ஆள் வந்து அது கொடுக்கணும் இருக்குல்ல, அந்த பெரிய மனசு இருக்குல்ல, அந்த படம் கண்டிப்பா பெரிய மனசா இருக்கும். எல்லாரும் ரொம்ப அழகா பார்த்துப்பாரு, அது மாற்றுக்கிறதே கிடையாது. பரத்தையா சொன்ன மாதிரிதான். அவர் சொன்னாங்கல்ல, எப்படி பார்த்து செல்லமே எப்படி பார்த்து, நான் பார்த்து பயந்துருக்கேன் படத்துல. அந்த மிக்சிக்கு அவ்வளவு பேர் வேல்யூ இருக்குன்றது தெரியும் எனக்கு. அப்படியெல்லாம் ஒரு குடும்பமான மிக்சி நான் பார்த்ததே கிடையாது. அதனால தோண வச்சிருப்போம் எல்லாத்தையுமே. அதை ஏற்றுக்க விதம் கீழே தொண்டை கீழே கஷ்டத்தை வச்சுக்கிட்டு தொண்டைக்கு மேல எப்போ சந்தோஷம் வச்சுக்கணும். வாழ்க்கையில சந்தோஷம் என்பது எப்பாவது ஒரு வாட்டி வரும்ல, எப்போ வரும். துக்கம் எப்போ வரும், ரெண்டும் கலவையா இருக்கும். ஒரு இரவுனா ஒரு பகல் இருக்கும், அப்படிதான் வாழ்க்கை. அதே மாதிரி இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும். அந்த மாற்றுக்கிறதே கிடையாது. திரும்பி சொல்றேன், எப்போதும் வாட்டி சொல்லுவாங்க கைத்தட்டுக்கு சொல்லிட்டே கூடாது. அதனால இந்த டீமை பெருசா பாராட்டுகள், இந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள், என் தங்கச்சிக்கு பெரிய வாழ்த்துக்கள். தங்கச்சி வேலைப்பாடு நடுவில் இதெல்லாம் வந்து தங்கச்சிக்கு நிறைய பேசுவேன். அவ பேசும்போது அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். இந்த உணர்வு இருக்கு, இந்த உணர்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கூட இருக்க மக்கள் எல்லாரும் சூப்பரா இருக்கணும். எல்லாரும் சூப்பரா தான் நாமளும் சூப்பரா இருக்கும். நான் மட்டும் வாழ்க்கை ஜெயிச்சு நான் என்ன பண்ண போறேன், ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. எல்லாரும் ஜெயிச்சு சூப்பரா சொல்ல, நானும் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லேன். இந்த பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும். இந்த நார் இருந்தா பூ இருக்கும், பூ இருந்தா நார் இருக்காது. ரெண்டும் ஒண்ணு தானே. பூ கட்டுறதுதான் நார் வணக்குது. அப்ப எதுக்கு வேல்யூ ஜாஸ்தி பார்த்து, ரெண்டும் ஒண்ணு உண்டு, ரெண்டும் வேணும். அதனால எல்லா மக்களும் சிறப்பா இருக்கு. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். ராணுவ தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள். தம்பி கூப்பிட்டு லேட்டா வந்து சக்தி உடனே பெரிய வாழ்த்துக்கள். அவன் தான் வெளியில பிடிச்சி கூப்பிட்டு உள்ள விட்டான். நான் அப்படியே ரொம்ப அழுக்கா இருக்கேன், அழுக்கா இருக்கேன்டா வரலாடா அப்படின்னு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க உள்ள. சரி அப்படியே பரவாயில்லன்னு சொல்லி கொஞ்சம் மேல வந்துட்டேன். அதனால ஆள் பாதி ஆடை பாதை மட்டும் மறைச்சிருங்க. எனக்கு ஆடை மறந்துட்டு ஆளை மட்டும் நினைச்சிட்டீங்க. அதனால உங்களை அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். தம்பி நிறைய வாழ்த்துங்க. இந்த கைத்தட்டல் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனால எல்லாரும் பாராட்டி வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு.